பார்த்துருப்பீங்க. இப்போ திருச்செந்தூரில் வந்து பால தண்டாயுதபாணி மாதிரி ஒரு சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப என்ன பெரிய ஆச்சரியங்க இது. எல்லாரும் நியூஸ் சேனலை திறந்தா ஒரு மீடியாவில் எல்லாருமே சொல்கிறாங்க, திருச்செந்தூர் கடலோரத்தில் வந்து கடல்லேருந்து அடிச்சிட்டு கடல் அலைகளால் அடிச்சிட்டு வந்ததை வந்து யாரும் பார்க்கல. கரை வந்து ஒதுங்கி பால தண்டாயுதபாணி முருகரை வந்து சிலை நிற்கதான் வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்குன்னு இன்னும் திருச்செந்தூருக்கு வந்து இன்னும் அலமோதுது. இன்னும் நிறைய என்னென்ன மார்க்கெட்டிங் பண்ணணுமோ, என்னென்ன பிஸ்னஸுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணணுமோ எல்லாருமே உருவாக்கிட்டு இருக்காங்க. சொல்ல வரதே உங்கள் எல்லாருக்குமே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகனுக்கு நன்றி, தலைவர் முருகனுக்கு நன்றி. எல்லாமே அவர் தான் பார்த்துக்கணும், முருகன் தான் பார்த்துக்கணும். இந்த அநியாயம்லாம் எங்கே போய் நான் சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. இந்த சிலையை வந்து நான் சிலைன்னு தான் சொல்லுவேன். என்னங்க நீங்கள் சிலையை சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா இது முருகர்லாம் இல்லை. இது எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள்லாம் வெக்கப்படணும். சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள்லாம் வந்து வெக்கப்படணும். இதை வந்து ஆதரிக்கிறோம் பார்த்தீங்களா. நம்மலாம் வந்து இந்த பார்க்குற மக்களுக்கு முருக பக்தர்கள் எல்லாருமே சொல்கிறேன், முருக பக்தராக நீங்கள் இருக்கீங்க. என்னை விட்டுருங்க. நான் உங்களை சொல்கிறேன், முருக பக்தராக நீங்கள் இருக்கீங்க. இந்த சிலையை பார்த்தோன்னே நீங்கள் வந்து பொங்கி எழுங்க வேணாமா? நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கோபம், இந்த கோபம் ஒரு எழுச்சி வரலையா உங்களுக்கு? முருகர் வந்து எவ்வளோ பாடல்கள் இருக்குது, அருணகிரிநாதர் பாடல்கள் இருக்குது. பாம்பன் சுவாமிகள் வந்து முருகருக்காகவே வாழ்ந்தார், பாடினார். அவருக்காக எழுத்துக்கள் எவ்வளவோ இருக்குது. அப்போது அந்த பாடல் வரிகளில் வரும்போது அழகென்ற சொல்லுக்கு முருகனா இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குல்ல திருச்செந்தூரில் ஒரு சிலை, அது வந்து அழகாக இருக்கா? நான் முருக பக்தர் நான் கேட்குறேன், அழகாக இருக்கா? சரி, ஓகே, நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக முருகராக இது முருகர்னு சொல்லி என்ன ஆய்வு இருக்குது? சரி, ஓகே, இதெல்லாம் காலங்காலமாக வந்து பால தண்டாயுதபாணியை நம்ம பார்க்குறோம், பழனியில் பார்க்குறோம். இதுவும் அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்போ முருகர் தான். அந்த சிலையை நான் இதில் பார்க்குற எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கண் எப்படி இருக்குது, அந்த உருவமே எந்த அளவுக்கு வந்து ஒரு முருகனை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி இது வந்து பண்ணாங்களா இல்லை எப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. எனக்கு வந்து நான் இந்த பிரச்சனையை பற்றி பேசுனா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையை பற்றி பேசுனா இன்னொரு பிரச்சனை வருது. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் பேசுகிறேன். இப்போது திருச்செந்தூர்லேருந்து ஒரு மண், நான் சொன்னது என்னென்னா, ஒரு மண் உங்கள் கைப்பிடியில் ஒரு மண் எடுத்துகிட்டு வாங்க, அதை வந்து சொன்னது தப்பாகி போச்சு. நிறைய பேர் இதுவே வந்து ஒரு கமெண்ட் திறந்தாலே ஏகப்பட்ட பேர் வந்து சொல்கிறாங்க, கடலே வந்து உள்சீற்றமாகுது, கடல் உள்வாங்குது, நீங்கள் சொன்னனால தான் மண் நான் வந்து லாரியாக வந்து மண் எடுத்துகிட்டு போக சொல்லியே, இல்லை மூட்டையாக மண் எடுத்துகிட்டு போக சொல்லியே. நான் சொன்னது என்னென்னா, உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் முருகரை வந்து நீங்கள் தலைவன் முருகனை வந்து உணரணும். இன்னும் டீப்பராக வந்து முருகன் உங்கள் வீட்டில் இருக்கணும்னா அந்த நம்பிக்கையுடன் உங்கள் கைப்பிடி அளவுக்கு மண் எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கு கமெண்ட்டில் நிறைய பேர் கடல் சீற்றமன்றம் உள்வாங்கிடுச்சு, உங்களால் தான் வந்து உள்வாங்கிடுச்சு, இவ்வளோ அநியாயம் நடக்குது. இப்போ கூட நான் சமீபமாக வந்து யூடியூப்பில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், நான் என்னோடய பேஜில் நான் போட்டிருப்பேன். இந்த பார்ப்பனர்கள் பற்றி, பிராமணர்கள் பற்றி நான் பேசியிருப்பேன். திருச்செந்தூரில் நடக்குது என்ன சரியா என் வீடியோ பார்க்குறீங்க, இந்த எல்லா பதிவும் நீங்கள் பார்க்குறீங்க. திருச்செந்தூர் உடனே ஒரு நியூஸில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆச்சு, திருச்செந்தூர் பற்றி எதாவது சொன்னோன்னா உங்களுக்கு ஆர்வம் தூண்டுது. முருக பக்தர்கள் நீங்கள் உங்களுக்கான ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லையே. எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸாக தான் நமக்கு கிடைக்குது. இதே நீங்கள் முருக பக்தர் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்போ கரையோரம் ஒதுங்கி இருக்க ஒரு சிலை முருகனை வந்து என்னங்க நீங்கள் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு என்னங்க முருகன் வந்து. எனக்கு இதுக்கு மேலே பேசணும்னா ரொம்ப ஆவேசமாக தான் நான் பேசணும். ஏன்னா இதை பார்த்தே கூட நிறைய பேர் சொன்னாங்க, என்னங்க ஆன்மீகத்தில் இருக்கீங்க, இப்படி கோவப்படாமலே வந்துட்டு கம்முன்னு நினச்சதெல்லாம் பேசிகிட்டே இருந்தேன்னா அது ஆன்மீகம்னா கோவம் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் என் தலைவன் முருகனை வந்து அசிங்கப்படுத்தினா கண்டிப்பாக நான் பேசுவேன். யார் பேசுகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் எத்தனையோ ஆன்மீகவாதிகள் பேசுகிறாங்க, எனக்கு கோவம் வரும். எனக்குன்னு கோவம் வரும். ஏன்னா நான் எத்தனையோ பதிவுகளை வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து நான் முருகனுக்காகவே தாங்க வாழ்கிறேன். இதில் சந்தேகம் ஒன்றுமே கிடையாது. நான் முருகனுக்காகவே நான் வாழ்கிறேன். நான் தினசரியாக கோயில் போகிறேன், தினசரியாக கோயில் போகாமல் இருக்கேன். ஆனால் என் மனசு நான் தினசரியாக நான் வந்து முருகனுக்காக வாழ்கிறேன். என் நினைப்பு எனக்கு இருக்குது. இது சாட்சியாக சொல்கிறேன், முருகன் பார்த்துட்ருக்கேன், முருகன் சாட்சியாக நான் சொல்கிறேன். என் மனசில் நான் அந்த நினைப்போடு நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு கோவம் வருது. அந்த சிலையை பார்க்கும் பொழுது வந்து எனக்குள்ள ஒரு வெறியும் ஒரு கோபமும் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு போர் வீரனை, ஒரு அரசனை, ஒரு போர் தளபதியை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெக்கப்படுற அளவுக்கு வந்து சத்தியமாக நல்லா வெக்கப்படுறேன். அந்த இடத்துல நான் இல்லை, நல்லதாக போச்சு. என்னன்னா எனக்குள்ள ஒரு வெறியை தூண்டுது. இப்படி வந்து போய் இதையும் ஒரு கோமணத்தை கட்டி அதை என்னால் சொல்லக்கூட விரும்பலை.
சரி ஓகே, நீங்கள் முருக பக்தர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்துங்க. நான் அதை ஆதரிக்கலை. எனக்கு அது என் தலைவன் முருகனா நான் அதை பார்க்கல. நான் காட்டுறேன் உங்கள் எல்லாருக்குமே கூடிய செய்து நான் காட்டுறேன். என் கோயில் கட்டும்போது நான் காட்டுறேன். என் தலைவன் முருகன் எப்படி இருப்பான்னு நான் காட்டுறேன். அந்த வீரம், அந்த கம்பீரமும், அந்த வெறியோடு நான் காட்டுறேன். அப்போ பாருங்கள். இப்போ இவங்கெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஒரு கதை ஒதுங்கி இருக்குது, பாலதண்டா இதை பண்ணி பாருங்கள், கோமணத்தோடு தான் முருகர் இருக்கார், குழந்தையாக இருக்கார். என் கோயிலை கட்டும்போது எவ்வளோ வீரமாக பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அழகு என்ன, அந்த கம்பீரம் என்ன, அந்த விவேகமான தோற்றம் என்ன சொல்ல முடியாது. கண்டிப்பாக நான் கட்டும்போது முருகனே அங்கே இருப்பான். அதை பாருங்கள், கண்டிப்பாக காட்டுவேன். ஏன்னா அப்போ அந்த 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 ஒரு சிலையை அந்த முருகனை வந்து நான் வடிவமைக்கும் போது, சிற்பியால் செதுக்கும் போது கூட கண்டிப்பாக இது பேசுகிறவங்க நிறைய பேர் இது முருகரே கிடையாது, என்னங்க இவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்கார், இவ்வளோ வெறியாக இருக்கார், முருகனே கிடையாது சொல்கிறவன் சொல்லிட்டு போட்டோம். ஏன் முருகனை பற்றி எனக்கு தெரியும். எனக்கு எதாவது வச்சனா அவன் பார்த்துப்பான். ஏன் இப்போ கூட இந்த காணொலி எடுத்து நான் போடுறேன்னா, எத்தனையோ பேர் பேசுவாங்க, பரிகாரம் சொல்லுவாங்க, முருகரை பற்றி பேசிக்கிட்டே போவாங்க, என்னென்னமோ சொல்கிறோம். எனக்கு முருகனுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது. எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் நான் போவேன். அதே மாதிரி எனக்கு ஒன்றுனா முருகனால் தாங்க முடியாது. இதை நான் உணர்கிறேன். இது நல்லதோ கெட்டதோ எனக்கு நல்லது படுது, சரிப்படுது. அதனால தான் நான் சொல்கிறேன். முருக பக்தரே, நீங்கள் எல்லாமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. செய்திகளை காட்டுறதும், நியூஸ் சேனல்ஸில் காட்டுறதும், இன்ஃப்ளூயன்சர் பேசுகிறதாலையும் நீங்கள் வந்து ஏமாந்து போகாதீங்க. இன்னும் இது ஆரம்பம்தான், இன்னும் வந்து முடிவுக்கு வரல. வியாபாரம் எங்கெங்கெல்லாம் வியாபாரம் ஆகக்கூடாதோ எல்லா இடத்துலையும் வியாபாரம் ஆகிட்டே தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இப்போது கல்வெட்டுகள் வருது, முருகர் சிலை, ஏதோ இன்றைக்கி முருகர் சிலை, இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகரோட கால் தரங்கள் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும், சொல்ல நடக்கும். இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. இப்போது பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, லாரியாக போவாங்க, பஸ்ஸு பிடிச்சி போவாங்க, கூட்டமாக போவாங்க, மூட்டையாக மண் எடுத்துகிட்டு போவாங்க. இது எல்லாமே நடக்கும். எதுக்குன்னா ஒரு வியாபாரம் அங்கே பிஸ்னஸ் பெருகிட்டே போகும். இது எதுக்கு இந்த கடல் சீற்றம் ஏன் உள்வாங்குது அப்படின்னா, திருச்செந்தூர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் ஃபெசிலிட்டி, அப்புறம் இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் எழுப்புறது இதெல்லாம் நடக்கவே இல்லை. இப்போது ஒரு வியாபாரத்துக்காக, அதுவும் மெயினாக என்னென்னா மக்களுக்காக நாங்கள் கட்டுறோம். மக்கள் வந்து ரொம்ப அதிகமான முருக பக்தர்களை உண்டாகிட்டாங்க. மக்களுக்கு வந்து இடையூறு இல்லாமல் வந்து ஏன் கடலில் தூங்குறாங்க, அதனால் வந்து நாங்கள் ஹோட்டல் ஃபெசிலிட்டி கட்டுறோம்னு சொல்கிறேன். ரொம்ப நல்ல எண்ணம், நான் அதை பாராட்டுறேன். பட் அந்த நல்ல எண்ணத்துக்கு இலவசமாக கொடுக்கலாம், காசு இல்லாமல் இலவசமாக கொடுக்கலாம். அதுவும் கடலோரத்தில் திருச்செந்தூர் கோயில் பக்கத்துலேயே கட்டுறதை வந்து நான் ஆதரிக்கலை. எங்கேயாவது கொஞ்சம் ஒரு 100 மீட்டர், ஒரு 300 மீட்டர், இல்லை 1 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் இந்த ஹோட்டல் கட்டிடம் கட்டியிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, பேசி என்ன பிரயோஜனம்? பேசுனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதே தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆதரிக்கிறவங்க ஆதரிக்கிறீங்க. இப்போ கமெண்ட் செக்ஷனில் கூட 2-3 பேர் பேசுவாங்க, அப்போ இது முருகர் இல்லையா, அப்போ கடல் சீற்றமாக வந்தவோ திருச்செந்தூரில் இப்போ சில வந்தவோ முருகர் இல்லையா, நான் முருகன் தான் சொல்லுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறவங்க சொல்லுங்கள். ஏன் முருகனை, என் தலைவன் முருகனை, வீர தலைவன் முருகனை நான் இப்படி பார்க்கலை. பார்க்குறவங்களுக்கு கோவம் வரும்ப்பா, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். என்னை ஆதரிக்கிறவங்க ஆதரிங்க, ஆதரிக்காதவங்க நான் எதுவும் சொல்லலை. எல்லாம் என் தலைவன் முருகனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் கூடிய சீக்கிரம் திருச்செந்தூரில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் வியாபாரமாக நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு பண்ணுறேன். கடவுளை உங்களுக்கு முருக பக்தர்கள் என்னை வந்து பின்தொடர்றீங்க, என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகனை பார்க்கணும், உங்கள் வீட்டு பக்கத்தில் போங்க, உங்கள் வீட்டு பக்கத்து கோயிலுக்கு போங்க. இல்லையா சின்னதாக உங்கள் கோயிலுக்கே போகலாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனையோ பேர் சொல்கிறீங்க கோயிலுக்கு போக முடியல, என்னால் போகலாம் கூட. மனசார முருகனுக்காக, முருகா நீ என்ன ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கங்க, முருகா நான் உன்னை பார்க்கணுன்னு மனசால நீங்கள் யோசிச்சிட்டாலே போதும், ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் கண்டிப்பாக வந்துடுவார். இதே டைலாக் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் நிஜம். கண்டிப்பாக மனசால நம்ம நினச்சாலே போதும், அந்த நிமிஷம் ஏதாவது ஒரு ஒளியாகவோ, இல்லை ஏதாவது ஒரு இசையாகவோ, இல்லை யாராவது ஒரு வார்த்தையில் முருகன் பேர் கண்டிப்பாக சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வரும், ஒரு காட்சி கொடுப்பார். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் வந்து பெருசாக குழப்பமாக எந்த விஷயமும் மனசில் ஏற்றிக்காதீங்க. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, உங்கள் கஷ்டத்தை சொல்கிறீங்க. இந்த தைப்பூச விரதம் அப்புறமா வந்து எனக்கு விரதத்துலேயே வந்து இவ்வளோ ஒரு தடங்களாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஒரு எமோஷ்னலாக அழுது நீங்கள் பேசுனீங்க. இது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, முருகன் மேலேயே நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. அது என்னால் உணர முடியுது. எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. ஆனால் நான் ஒரே விஷயந்தான்,
என் உயிர் என் கூட தான் இருக்குது. இன்றைக்கி முருகனால் என் உயிர் என்கிட்ட தான் இருக்குது. இந்த நிமிஷம் இங்கே 6:30 மணி 7 மணி வரைக்கும் என் உயிர் இருக்குது. அது காரணம் முருகன் மட்டும்தான். அவன் எனக்காக இருக்கான், நான் அவனுக்காக இருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் என் உயிர் போயிடாது. எல்லா பிரச்சனையும் அவன் பார்த்துப்பான். இந்த ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கவலை எதுவுமே இருக்காது. எது நடந்தாலும் முருகன் பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க.